ஹை வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த படத்தை பார்த்த உடனே தமிழ் வாக்கியங்கள் நம்மளால் ஈஸியாக உருவாக்க முடியும், நிறைய உருவாக்க முடியும். இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இது ஒரு கடற்கரை, சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் பாருங்கள். இது ஒரு கடற்கரை. திஸ் இஸ் எ சீ ஷோர். அங்கே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். எ மேன் இஸ் சிட்டிங் தேர். இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்கள். ஸ்டார்டிங்கில் லாங் சென்டென்ஸ் பேசணும்னு அவசியம் இல்லை. சிம்பிள் சென்டென்ஸ், ஷார்ட் சென்டென்ஸில் நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். ஓகே, இது ஒரு கடற்கரை. திஸ் இஸ் எ சீ ஷோர். அங்கே ஒருவர் உட்கார்ந்திருக்கிறார். எ மேன் இஸ் சிட்டிங் தேர். வானம் தெளிவாக இருக்கிறது. அலைகள் எதுவும் இல்லை. ஓகே, இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ்க்கு சென்டாக்ஸ் ப்ளஸ் சேனலை பாருங்கள். நவ் ஃப்ரேம் தீஸ் சென்டென்சஸ். கிராமர் மிஸ்டேக் இல்லை சென்டென்ஸ் எனக்கு ஃப்ரேம் பண்ணவே வராது அப்படின்னாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன மிஸ்டேக்ஸ் வருதோ அந்த மிஸ்டேக்ஸை திருத்தி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வராது, எனக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்களால் முடியும். தப்பு இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸ்கை இஸ் கிளியர். ஓகே, த ஸ்கை இஸ் கிளியர். தெர் ஆர் நோ வேவ்ஸ். அலைகள் எதுவும் இல்லை. தெர் ஆர் நோ வேவ்ஸ். ரொம்ப சிம்பிளான வாக்கியம். இந்த புகைப்படம் அழகாக இருக்கிறது. எனக்கும் கடற்கரை பிடிக்கும். இந்த வாக்கியம், இந்த ரெண்டு வாக்கியங்களையும் நம்ம சொல்லலாமா இங்கிலீஷில்? ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். திஸ் ஃபோட்டோ இஸ் பியூட்டிஃபுல். திஸ் ஃபோட்டோ லுக்ஸ் பியூட்டிஃபுல். திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் ஃபோட்டோ. திஸ் இஸ் எ பியூட்டிஃபுல் பிக்சர். எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகே, எனக்கும் கடற்கரை பிடிக்கும். ஐ லைக் சீஷோர். ஐ டூ லைக் சீஷோர். நவ் லுக் அட் திஸ் பிக்சர். இது ஒரு குழந்தையின் புகைப்படம். இந்த குழந்தை கண்களை மூடியிருக்கிறது. ஒருவர் இந்த குழந்தையை பிடித்துள்ளார். இது அழகாக புன்னகைக்கிறது. எல்லா வார்த்தைகளும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான வார்த்தைகள் தான். உங்களால் இங்கிலீஷில் ஈஸியாக ஃப்ரேம் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு 2 சென்டென்சஸ் எடுத்துக்கிடுவோம். இது ஒரு குழந்தையின் புகைப்படம். இந்த குழந்தை கண்களை மூடியிருக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது ஒரு குழந்தையின் புகைப்படம். திஸ் இஸ் அ சைல்ட்ஸ் ஃபோட்டோ. திஸ் இஸ் எ பேபிஸ் ஃபோட்டோ. ஓகே, பேபி அப்படிங்கிறது இன்னும் வயசு கம்மி. ஓகே, இந்த குழந்தை கண்களை மூடியிருக்கிறது. திஸ் சைல்டு closed his eyes. This baby closed his eyes. ஒருவர் இந்த குழந்தையை பிடித்துள்ளார். பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? அதை யோசிக்கணும். அந்த யோசிக்கிறது தான் ப்ராக்டிஸ். இது அழகாக புன்னகை செய்கிறது. இது அழகாக சிரிக்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். A person is holding this child. A person is holding this baby. ஒருவர் இந்த குழந்தையை பிடித்துள்ளார். ஹோல்டு, பிடிச்சுக்கிறது. ஓகே, இஸ் ஹோல்டிங், பிடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இது அழகாக புன்னகை செய்கிறது. இட் ஸ்மைல்ஸ் பியூட்டிஃபுல்லி. ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இட் ஸ்மைல்ஸ். இட்டு வந்துச்சுன்னா, அதாவது சப்ஜெக்ட் சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். ஹீ, ஷீ, இட் இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். இந்த படத்தில் ஒரு கண்ணாடி, காஃபி கப் மற்றும் ஒரு புத்தகத்தை பார்க்கிறேன். ஓகே, இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்ல போகிறீங்க. அதுக்கப்புறம் கண்ணாடியும் காஃபி கப்பும் புத்தகத்தின் மேல் உள்ளது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். I see a specs, a coffee cup and a book in this picture. இந்த படத்தில் ஒரு கண்ணாடி, காஃபி கப் மற்றும் ஒரு புத்தகத்தை பார்க்கிறேன். இந்த மற்றும் அப்படிங்கிறதுக்கு அண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள்.
அடுத்த சென்டென்ஸ், கண்ணாடியும் காஃபி கப்பும் புத்தகத்தின் மேல் உள்ளது. த ஸ்பெக்ஸ் அண்ட் த காஃபி கப் ஆர் ஆன் தி புக். நான் இந்த படத்தில் ஒரு பெண்ணின் கைகளை பார்க்கிறேன். அவரது கைகளில் 3 ஸ்ட்ராபெரி பழங்கள் இருக்கின்றன. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். தப்பு வந்தாலும் பரவாயில்ல, கரெக்டான ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். I see a lady's hands. Lady apostrophe S. Okay. I see a girl's GIRL apostrophe S. I see a woman's WOMAN apostrophe S. எப்படினாலும் இருக்கலாம். ஓகே, அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி லேடி, கேர்ள், உமன் அப்படின்னு சொல்லுவோம். ஐ சி எ லேடிஸ் ஹேண்ட்ஸ் இன் திஸ் பிக்சர். ஸோ அப்பாஸ்ட்ரஃபி எஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐ சி எ லேடிஸ் ஹேண்ட்ஸ். ஓகே, லேடியினுடைய கைகள். அவரது கைகளில் 3 ஸ்ட்ராபெரி பழங்கள் இருக்கின்றன. ஸோ இருக்கிறது, அது ப்ரெசன்ட் டென்ஸ். தெர் ஆர் 3 ஸ்ட்ராபெரிஸ் இன் ஹர் ஹேண்ட்ஸ். அந்த ஹர் ப்ரோனவுன் அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெர் ஆர் 3 ஸ்ட்ராபெரிஸ் இன் ஹர் ஹேண்ட். நவ் லுக் அட் திஸ் பிக்சர். இது ஒரு வித்தியாசமான படம். இந்த படத்தில் சைக்கிள் மட்டும்தான் நிஜம். ஓகே, இந்த பிக்சரில் சைக்கிள் மட்டும்தான் ரியல். அந்த 2 பசங்க இருக்கிறது ட்ராயிங். ஓகே, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் எ டிஃப்ரெண்ட் பிக்சர். இட் இஸ் எ டிஃப்ரெண்ட் பிக்சர் எப்படினாலும் சொல்லலாம். இந்த படத்தில் சைக்கிள் மட்டும்தான் நிஜம். இன் திஸ் பிக்சர் சைக்கிள் இஸ் ரியல். ஒன்லி த சைக்கிள் இஸ் ரியல். இந்த 2 பசங்களும் ஒரு வரைந்த படம். இந்த படம் மிகவும் வித்தியாசமான படைப்பு. இந்த படைப்பு அப்படிங்கிறதுக்கு என்னது இங்கிலீஷில்? இந்த மாதிரி யோசிக்கிறது தான் எக்ஸசைஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த 2 சென்டென்சஸையும் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். Two boys are a drawing. This picture is a different creative. This picture is a different one. இந்த மாதிரி ஒரு பிக்சரை பார்த்து நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி அதை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.